எல்லாம் ஒன்றே. வைஏஆர் சுப்பிரமணியம். கடவுள். கடவுள் யார்? நம்மால் காணப்பட்ட இவ்வளவையும் கடந்தவர் கடவுள். இவ்வுலகத்தை கடந்தவர் என்றதனால் இவ்வுலகத்துக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லையோ என்றால் அவருடைய சம்பந்தம் இல்லாத ஒரு அணுவாவது இங்கே கிடையாது. பின்னை உலகத்தை கடந்தவர் என்றதன் கருத்து தான் என்னவென்றால், உலகம் என்பது நாமும் நம்மால் அறியப்படும் பொருள்களும் அல்லவா? அதாவது சித்தும் ஜடமும் உலகமென்று சொல்லலாம். இந்த சித்து ஜடம் என்னும் இரண்டையும் படைத்தவரை நாம் என்னவென்று சொல்லலாம்? இந்த இரண்டுக்குள்ளும் உயர்ந்தது சித்து என்கிறோம். நாம் கண்ட பொருள்களுக்குள் உயர்ந்த ஒரு பொருளின் இனத்தை சேர்ந்தவரென்று தான் நம்மால் எண்ண முடியுமே ஒழிய அதைவிட வேறாக என்ன நமது அறிவு சக்தியற்றதாகின்றதல்லவா? ஆகவே நம்மை படைத்தவர் நமது சக்திக்கு மேற்பட்ட நிலையை உடையவர். நமது சக்தியால் அவரை அறிந்து சொல்வதற்கு அவர் அடங்குபவர் அல்லர். அவ்வறிவை கடந்தவர் என்பதற்காகவே அவர் எல்லாவற்றையும் கடந்தவர் என்று சொல்லப்பட்டது. அதனாலேயே அவருக்கு வைக்கப்பெற்ற பெயர் கடவுள். அந்த கடவுள் நம்மால் ஒரு வகையிலும் அறியப்படாதவரா என்றால் அப்படி முழுவதும் அறியப்படாதவர் அல்லர். நம்மால் ஒருவாறு அறியப்பட்டிருக்கிறார். அவ்வளவு அவர் அருள் செய்திருப்பதே நமக்கு போதுமானது. அவர் எவ்வளவு மகிமையை உடையவராயிருந்தாலும் அவையெல்லாம் நமக்கு வேண்டாம். அவருடைய எந்த மகிமைகளை தெரிந்து கொள்வதனாலோ நமக்கு துன்ப நிவிருத்தி உண்டாகுமோ அவ்வளவு மகிமைகளை அவர் நமக்கு தெரிவிக்கிறார். நமது நிலைமைக்கு, அதாவது நம்முடைய குறைகளை நீக்கிக் கொள்வதற்கு எவ்வளவு அறிவு அந்த கடவுள் விஷயமாக நமக்கு வேண்டுமோ அதற்கு மேல் ஒரு அணுவை கூட நமக்கு அவர் அறிவிக்க நியாயமில்லை. ஆகையால் அந்த கடவுள் நமக்கு வேண்டிய அளவு அறியப்பட்டவர், நமக்குள் அகப்பட்டவர். எவ்வளவு கரையற்ற மகிமையுடையவரானாலும் நம்மால் அறியப்பட்ட ஒரு கரையை உடையவரே கடவுள். நம்மால் கடவுள் விஷயத்தில் தெரிந்து கொள்ளப்பட்ட கரை என்னவென்றால், அவர் சத் சித் ஆனந்தம் என்னும் லட்சணங்களை உடையவர் என்பதே. சத் என்றால் அழிவற்றது, எக்காலத்திலும் உள்ளது என்பது பொருள். ஒரு காலத்தில் அவர் இல்லாமற் போவது உண்டானால் அவரை அழித்தவர் யார்? அவரை படைத்தவர் யார் என்ற கேள்வி வரும். ஆகவே அழியக்கூடிய எல்லா பொருள்களுக்கும் தலைவனாய் அழியாதவன் ஒருவன் வேண்டுமாதலால் அந்த அழியாமையை உடையவரே கடவுள். அந்த அழியாமை சத் என்று சொல்லப்படும். இனி சித் என்பது என்னவென்றால் அறிவுள்ளது என்பது. இங்கே அறிவென்பது தடையற்ற அறிவு. நம் அறிவு போல தடுமாற்றமுடையதன்று. அவ்வறிவால் செய்யப்பட்ட காரியங்களில் ஒழுங்கீனம் தவறுதல் இவற்றின் கலப்பு இல்லை. அறிவு என்பது அதுதான். நம்முடைய அறிவோ அவரால் தூண்டப்பட வேண்டியதாயும் அவ்வாறு தூண்டப்படாத வரையில் ஒழுங்கீனமும் தவறுதலும் உடையதாயும் இருக்கும். உங்கள் அறிவு ஒழுங்கீனமும் தவறுதலும் உடையது என்று பல தடவை அவர் நமக்கு புத்தி கற்பிக்கிறார். ஜடமாகிய உலக பொருள்களை எவ்வளவு ஒழுங்குள்ளதாக அவர் படைத்திருக்கிறார். இவ்வளவு பெரிய ஆழ மரத்துக்கு இவ்வளவு சிறிய பள்ளத்தை ஏன் படைத்தார் என்று குற்றம் கூறிய நாஸ்திகனுக்கு புத்தி வந்த கதையை பலரும் கேட்டிருக்கலாம். ஒரு ஜடப்பொருள் ஒழுங்கான நிலைமையில் வந்து பயன்பட வேண்டுமானால் அதற்கு முன் ஒரு சித்து இருந்தாலவோ அதனை செய்ய வேண்டும். தடையற்ற அறிவால் ஆகக்கூடிய ஒரு வேலை அறிவே அற்ற ஜடப்பொருளால் தான் ஆகுமா? அல்லது தடையுள்ள நம்முடைய அறிவால் தான் ஆகுமா? ஒருபோதும் ஆகாது. ஆகையால் அந்த கடவுள் சித்தென்றும் சொல்லப்படுகிறார். இனி ஆனந்தம் என்பது என்ன? தனக்கு மற்றொன்று வேண்டும் என்ற ஆசை அற்ற நிலைமை. அது எப்போதும் நிறைந்த சாந்தமாயிருக்கிறது. அதற்கு ஒன்று வேண்டும் என்று வந்து விட்டால் நம்மை விட அவர் பெரியவராவது எப்படி? அவரால் நாம் இன்பம் அடைவது எப்படி? அவருடைய குறைகளை நிரப்புவதற்கு வேறொருவர் அல்லவோ ஆளாக வேண்டும். அப்படிப்பட்டவராக அவரை யார் சொல்லுவார்? தனக்கு தன்னிலையிலேயே திருப்தியுள்ள அந்த நிலையே ஆனந்தமாம். ஆகவே அவர் ஆனந்தம் என்றும் சொல்லப்படுகிறார். இம்மூன்றும் சத் சித் ஆனந்தம் ஒன்றை விட்டு ஒன்று பிரிந்தால் ஒன்றும் நிலைக்காமல் போய்விடும். ஆதலால் அவர் சச்சிதானந்த ரூபி என்று நம்மால் அறியப்பட்டிருக்கிறார். ஆகவே சச்சிதானந்தம் என்று நம்மால் அறியப்பட்ட ஒரு கரையுடையவரே கடவுள். எவன் துரிய நிலையை பெற்றானோ, எல்லா பொருளையும் ஒன்றாக பார்த்தானோ அவனே அக்கடவுளின் சச்சிதானந்த நிலையை உள்ளபடி உணர்ந்தவன் அக்கடவுளிடம் எப்படி ஒற்றுமைப்பட்டிருக்கிறான் என்பது வாய்ப்பேச்சால் சொல்லக்கூடியதன்று, காதுகளால் கேட்க தக்கதன்று.
உணர்ச்சியால் உணரத்தக்கது. ஆனால் அவ்வுணர்ச்சியை ஒருவன் பெற வழிகள் உண்டு. அவ்வழிகளை சொல்லலாம், கேட்கலாம். சொல்வதை கேட்டு நடந்தால் உணரலாம். அவ்வாறு நம்மால் உணரக்கூடியவரே கடவுள். அவருக்கு பெயர் இல்லை, நாம் வைத்த பெயர்தான். அவருக்கு வடிவம் இல்லை, நாம் வைத்த வடிவம்தான். அதில் குற்றம் என்ன? எந்த பெயர் அவர் பெயர் அல்ல, எந்த வடிவம் அவர் வடிவம் அல்ல. அவர் இல்லாத சத்தமும் அவர் இல்லாத வடிவமும் ஏது? ஆகையால் அவர் உண்மையை நீ தெரிந்து கொள்வதற்கு முன் உனக்கு இஷ்டமான ஒரு பெயரை அவருக்கு நீ வைத்துக்கொண்டு அவரை பற்றி ஞாபகப்படுத்தலாம். உனக்கு இஷ்டமான ஒரு வடிவத்தை வைத்துக்கொண்டு அவரை பற்றி நீ ஞாபகப்படுத்தலாம். உன் முயற்சியின்றி அவர் அருளை நீ எதிர்பார்ப்பது ஒரு நாளும் பழிக்காத காரியம். உன் முயற்சியின்றி அவர் அருள் பாலிப்பது உண்டானால் இப்பொழுது எல்லோரும் ஒரே நிலையில் இருக்க வேண்டியவர்கள். வேறுபாட காணப்பட நியாயமில்லை. அவர் நமக்கு வழிகளை கற்பித்திருக்கிறார். உன் முயற்சியால் நட, குறித்த இடத்தை அடை, சுகி. இதை தவிர நீ அவரிடத்திலிருந்து வேறொன்று எதிர்பார்ப்பது உன் சோம்பலையும் உன் சுயநலத்தையும் காட்டுகின்றது. எல்லோருக்கும் உள்ள வழிதான் உனக்கும். முயற்சியை விடாதே. முயற்சியாலேயே அடைய தகுந்தவர் கடவுள். எல்லாவற்றிலும் சிறந்த மற்றொரு முயற்சி உண்டு. நீ அந்த கடவுளை நாம ரூபங்களால் வழிபடுவதை விட இது குறைவாய் தோற்றும். ஆனால் இப்பொழுது சொல்ல போவதே அதனிலும் சிறந்த வழிபாடு. அதாவது உன்னால் நன்மையடையவோ தீமையடையவோ பாத்தியமுள்ள சகல உயிர்களிடத்தும் நீ காட்டும் அன்புதான். அந்த அன்பை மற்ற உயிர்களிடம் காட்டாது நீ செய்கிற எந்த வழிபாடும் நீ கடவுளை இகழ்வதாகவே முடியும். கடவுளுக்கு உன்னால் ஆக வேண்டியது என்ன? உன்னால் யார் யாருக்கு என்னென்ன ஆக வேண்டுமோ அவற்றை செய்யாத நீ கடவுளால் உனக்கு ஆக வேண்டியதை எதிர்பார்ப்பது சுயநயம் பாராட்டும் தீக்குணத்திலேயே அடங்கும். அப்படிப்பட்ட சுயநயம் உள்ளவருக்கு கடவுள் சன்னதியில் வேலை இல்லை. அங்கு நடக்கும் வேலையெல்லாம் சுயநயம் மற்றும் ஒழிந்த வேலை. ஆதலால் எங்கும் கடவுளுடைய இடமாகவும் அவ்விடங்களிலெல்லாம் இருப்பவர் கடவுளாகவும் கண்டு வழிபடு. அப்படிப்பட்ட உயர்ந்த வழிபாட்டுக்குத்தான் உள்ளபடி கட்டுப்படுகிறவர் கடவுள். இவ்வாறு நீ அந்த கடவுளுக்கு நாம ரூபங்களை கற்பித்து கொண்டும் எல்லா நாமமும் ரூபமும் அவருடையதாக கண்டு அன்பு காட்டியும் வந்தால் உன் மனம் வர பழுக்கும். காய் பழுக்க பழுக்க அதற்கு சுவை முதிர்வது போல உன்னிடத்திலும் நன்மை வளர்ந்து தீமை சுருங்குவதை நீயே தெரிந்து கொள்வாய். இப்படி உன் மனம் பக்குவப்பட்டு கொண்டு வருகையில் நீ குருநாதனை சந்திக்கிற ஒரு பக்குவம் வரும். அது நீ அவரை தேடி செல்வதும் அல்ல, அவர் உன்னை தேடி வருவதும் அல்ல. உரிய காலத்தில் உங்களுடைய சந்திப்பு ஏற்படும். அவரவர்கள் வழியில் அவரவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். உன் பக்குவம் அவரை சந்திக்க செய்கிறது, அவரை நம்பச் செய்கிறது. அவரை உனக்கு ஒரு வழி சொல்லவும் தூண்டி உன்னை அதை கேட்கவும் தூண்டுகிறது. அவ்வழியே கடவுளுக்கு, அதாவது தூரிய நிலைக்கு செல்லும் நேர் வழி. அவ்வழியில் நீ நடப்பாய், குறித்த பொருளை அடைவாய். அந்த பொருளே சச்சிதானந்தம். எல்லா பொருளுக்கும் உயிர் பொருள் அதே கடவுள். குருநாதனால் காட்டப்பட்ட வழி முடிவான வழி, நேர் வழி, யோக வழி, அனுபவ வழி, இயற்கை வழி, கற்பனையற்ற வழி, துன்பமற்ற வழி. அவ்வழியில் நீ செல்லும் பொழுது உனக்கு அதில் யாதொரு சந்தேகமும் உண்டாகாது. அவ்வழியில் உனக்கு அச்சமும் உண்டாகாது. அச்சமும் சந்தேகமும் இருள் வழியில் அல்லவா? குருநாதன் காட்டிய உண்மை வழியில் அவை எப்படி உண்டாகும்? ஆகையால் அவ்வழிதான் உண்மை வழி என்பதை அவ்வழியே உனக்கு சொல்லும். உன் குருநாதனை நீ கண்டு கேட்க வேண்டிய காரியம் உனக்கு ஒன்றும் அவ்வழியில் இல்லை. அவ்வழி உன் குருநாதனுக்கும் உனக்கும் பொதுவாய் கடவுள் படைத்திருக்கிற வழி. உனக்கு முன் அவ்வழியில் சென்றவர் அவர். அவரால் காட்டப்பட்டு அவ்வழியில் அவருக்கு பிறகு செல்லுகிறவன் நீ. உன்னால் காட்டப்பட்டு அவ்வழியில் செல்லுகிறவர் இனி எத்தனை பெயரோ? ஆதலின் சந்தேகமும் பயமும் உண்மை வழியின் லட்சணம் அல்ல. ஒரு அடி அவ்வழியில் வைத்ததும் அவ்வழியை நீ விடமாட்டாய். அந்த ஒரு அடி வைப்பதற்குத்தான் குருநாதன் உதவி. அந்த உண்மை வழியை நீ குருநாதனால் பெறுவதற்கு அவருக்கு நீ செய்ய வேண்டியது ஒன்றும் இல்லை. மேற்சொன்ன இரு வகை முயற்சி உள்ளவர்களுக்கு அவர்கள் பக்குவ நிலையில் அவ்வழியை திறக்க கடவுளால் அனுப்பப்பட்ட ஒரு தேவதூதன் அவர் என்பதை நீ அறி. அந்த தேவதூதனை உன் பக்குவத்தில் அனுப்பவர் அந்த கடவுள். அறியாத காலத்தில் நம்பி செய்வதெல்லாம் பக்தி என்றும் அறிந்து செய்வதெல்லாம் ஞானம் என்றும் சொல்லப்படும். பக்தியின் 2 பிரிவுகளில் நாம ரூபங்களால் அவரை வழிபடுவதை பக்தி என்றும் உலகில் காட்டும் அன்பை கர்மம் என்றும் சொல்லுவது உண்டு. ஞானத்தின் 2 பிரிவுகளில் குருநாதன் காட்டிய கற்பனையற்ற வழியில் நடப்பதை யோகம் என்றும் அவ்வழியின் முடிவை ஞானம் என்றும் சொல்வதும் உண்டு.
ஒரு பொருளை காணாமல் இருந்தும் அதை முதலில் நம்புவதும் பிறகு அதை காண்பதும் உலக இயல்பு. அப்படி நம்பாதவர் அதை காண்பது எப்போதும் இல்லை. ஆகையால் நம்புகிறவர்களுக்கு ஒரு காலம் இல்லாவிட்டாலும் ஒரு காலம் உண்டு, நம்பாதவர்களுக்கு ஒரு காலத்தும் இல்லை. இந்த தெய்வ நம்பிக்கையில் தீமையில்லை என்ற ஒன்றை கொண்டாவது நம்பு, நீ நம்பிக்கைக்கு உரியவன் ஆவாய். நம்பிக்கையை கொடுக்க வந்ததுதான் இந்த உலகம். உலகம் படைக்கப்பட்டதன் பயன் அதுதான். நம்பு. உன்னால் அடையப்படுபவர் கடவுள். கடவுளை பற்றிய வேறு கொள்கைகளை நீ நம்பாவிட்டாலும் அவர் ஒருவர் உண்டு என்ற அளவு நம்பு. அந்த விதை தன் வளர்ச்சியில் மிக ஊக்கமுள்ளது. எல்லாவற்றையும் இல்லையாக்கி தன்னை மாத்திரம் எங்கும் நிறைந்து விடுகிற அவ்வளவு மகிமையுள்ளது அந்த விதை. அந்த கடவுளை தவிர நீ ஒன்றையும் காணாமல், உன்னை கூட நீ காணாமல் பண்ணிவிடும் மகா மகிமையுள்ளது அந்த விதை. உண்மையில் எல்லாம் கடவுள். ஓம் தொடரும்.